ஹலோ கைஸ், குட்டி கதைகள் அப்படின்ற ஒரு சில நம்ம சேனலில் நிறைய குட்டி குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு வெளியே வயசான 3 பேர் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணியும் இவங்க 3 பேரும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்ககிட்டயே போய் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர், உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் ஈவினிங் தான் வீட்டுக்கு வராரு. இவங்க நடந்தது எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட அவர், அவங்க 3 பேரையும் உள்ளே வர சொல்லி வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உமன் வெளியே போய் அவங்க கிட்ட, என்னுடைய கணவர் வீட்டில் தான் இருக்காரு, உங்களை எல்லாரையும் வர சொன்னார், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 3 பேரில் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் 3 பேரும் ஒன்றா வரமாட்டோம், யாராவது ஒருத்தர் மட்டும்தான் அவங்க கூட வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தராக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டை கை காமிச்சு, இவர் தான் வந்து வெல்த், செல்வம், இவர் வந்தாருன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே செல்வம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டை கை காமிச்சு, இவர் பேர் தான் சக்ஸஸ், இவர் உங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அவரையே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னோட பேர் தான் லவ், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் சொன்னதை உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களில் யார் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நம்ம வெல்த்தை கூப்பிடலாம், அப்போ தான் நம்ம வீடு ஃபுல்லாக வெல்த்தாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃபு, இல்லை வேணாம், நம்ம சக்ஸஸை கூப்பிடலாம், அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த அவங்க பொண்ணு, நம்ம ஏன் லவ்வை கூப்பிடக்கூடாது, அப்போ தான் நம்ம வீட்டில் அன்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சரி ஓகே, நம்ம லவ்வையே கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த உமன் மறுபடியும் வெளியே போயிட்டு, இங்கே யார் லவ், நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த லவ் எந்திரிச்சு வராரு. கூடவே மற்ற 2 பேரும் வராங்க. அப்போது அந்த உமன் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னீங்க, நான் லவ்வை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தேன், மற்ற 2 பேர் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்கள ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து சக்ஸஸையோ இல்லை வெல்த்தையோ கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் வந்திருப்போம், மீதி 2 பேர் இங்கே தான் இருந்திருப்போம். ஆனால் நீங்கள் லவ்வை கூப்பிட்ருக்கீங்க, லவ் எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் கூடவே தான் வருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கே எல்லாம் அன்பு இருக்கோ அங்கே தான் செல்வமும் வெற்றியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.